ஸோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முருகப்பெருமான் படம் கலசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஐயனுக்கு முன்னாடி ஒரு மணப்பலகை எடுத்துட்டு அதில் ஷட்கோண கோலம் போட்டுக்கிறேன். ஓம் சரவண பவ. ஸோ இன்னைக்கு முத நாள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்ற போகிறோம் இல்லையா, ஸோ அதனால ஷட்கோண கோலம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற அச்சு வச்சு குட்டி குட்டியான டிசைன்ஸ் எல்லாம் சைடில் போட்டுக்கிட்டேன். இன்னும் நிறைய அலங்காரம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதெல்லாமே சரி சாயங்காலம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காலைக்கு டைம் ஆயிடுச்சு. சரி ஹஸ்பண்டுக்கு குக் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. ஒரு நெய் தீபம் சிவப்பு திரி போட்டு இன்னைக்கு ஏற்ற போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு அகண்ட தீபம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ, வள்ளி தேவயானி அம்மா வந்து கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றணுன்ட்டு. ஸோ அவங்க 2 பேருக்குமே விளக்கு மாதிரி டிசைன் போட்டு ஒரு பானையில் வச்சு 2 பேருக்கும் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து நான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவயானி அம்மாவுக்கும் நான் வந்து விளக்கு ஏற்றியாச்சுங்க. அப்படியே விளக்கு ஏற்றினோடனே கோயில் மாதிரி இருந்துச்சு வீடு. நான் மொத்தம் இன்னைக்கு 13 விளக்கு ஏற்றிருக்கேன். ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சிச்சு. மனசுக்கு நிறைவாக இன்னைக்கு ப்ளசண்ட்டாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். ஸோ வந்து ஹோம மலத்திற்கு சமமம். இந்த விளக்கு ஏற்றினோன்னா ரொம்பவே விசேஷம் இல்லையா. ஸோ முத நாள் வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி ஒரு நெய் ஆரத்தி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் ஆரத்தையும் எடுத்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் கையில் காப்பும் நல்லபடியாக கட்டிட்டு இன்னைக்கு விரதத்தை ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. நான் முருகப்பெருமான் கோயிலுக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா சடனாக வந்து ஈவினிங் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு அவரோட தரிசனம் வந்து எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை. அங்கே போயிட்டு நான் அங்கே என்னென்ன பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட பூஜை ரூம். என்னோட பூஜை ரூமில் வந்து நான் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் முதல்ல வேறு மாதிரி இருந்தது. இப்போ நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறையா பண்ணோன்னே அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன சேஞ்சஸ்ன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.